பைசனோட பவர் எப்படி இருக்கு? படத்துல ஒவ்வொரு கேரக்டர்ஸும் நடிக்கல, சீன் பை சீன் லிட்டரலா அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்காங்க. பசுபதியோட ஆக்டிங்லாம் பிச்சு உதறி இருக்காரு மனுஷன். சேம் வே த்ருவ் விக்ரம் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு பர்சனலி படத்தை ரொம்ப எங்கேஜிங்காக வச்சுக்கிட்ட போர்ஷன்ஸ் பாண்டியராஜா வெர்சஸ் கந்தசாமி, அதாவது அமீர் வெர்சஸ் லால். அந்த ஒரு ஃபைட், அந்த ஒரு கிளாஷ், அந்த ஒரு ரிஃப்ட் பிட்வீன் தோஸ் டூ பீப்புள், அது வேற லெவலில் இருந்துச்சு. அவ்வளோ இன்ட்ரூகிங்காக, இன்டிமிடேட்டிங்காக, அடுத்து என்னன்னு மக்களை பார்க்க வச்சுட்டு இருந்துச்சு. தட் கேவ் ஸோ மச் லைஃப் டு திஸ் ஃபில்ம்னு சொல்லி ஆனும். அமீரோட போர்ஷன்ஸ்லாம் உண்மையாகவே ப்ராப்பர் ஒரு நல்ல ரவுடிங்கிற பிலீஃப் நமக்கு இங்கேருந்து கொடுக்குது. வடச்சென்னையில் அந்த ராஜன் கேரக்டரை பார்த்ததுலேருந்து இந்த மாதிரி சீன்ஸ்க்கு கண்டிப்பாக அமீரை யூஸ் பண்ணலாங்கிறது ஆட்டோமேட்டிக்காக மக்களோட மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அப்படி ஒரு சச் அ பியூட்டிஃபுல் பர்ஃபார்மர். ஆனால் என்ன தலைவன் எல்லா படத்துலையும் போட்டுடுறீங்க கடைசியில். யூஸ்வலி மாரி செல்வராஜோட படங்களில் ஒப்ரஸ் பீப்புள், லோவர் கம்யூனிட்டி பீப்புள், அவங்க படுற கஷ்டங்கள் அண்ட் எப்படி அதுலேருந்து மேலே வராங்க அப்படிங்கிறத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டியிருப்பாரு. இந்த படமும் அதே வகையில் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் நம்ம காலம் மாறிடுச்சுன்னு சொன்னாலும் இன்னும் ஏகப்பட்ட இடத்துல இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அந்த வகையில் இது டெஃபினட்டாக கொண்டாட வேண்டிய படம் தான். படம் கிட்டத்தட்ட 2 hours 45 minutes போகுது. அதுதான் ஒரு சின்ன ப்ராப்ளம் நான் நினைக்கிறேன். மேபி ஒரு 10-15 minutes ட்ரிம் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. கொஞ்சம் ட்ராகியாக, ஸ்லோ பேஸ்டாக சில சீன்ஸ் இருக்குது. ஆனால் ஓவரால் டெஃபினட்டாக அது கதைக்குள்ளே தான் இருக்குது, கதைக்கு வெளியில் இல்லை. பட் ஸ்டில் அந்தந்த இடத்துல சில சீன்ஸ் கொஞ்சம் ஸ்லோ பர்னராக, கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ் டிஓபி. ஃப்ரேம் பை ஃப்ரேம் லிட்டரலாக ஒவ்வொரு ஃப்ரேமும் எப்படிலாம் ரசிக்கணுமோ அப்படி ரசித்து வச்சுருக்காங்க. அண்ட் ரெண்டாவது யதார்த்தம். படம் ஃபுல்லாகவே யதார்த்தமாக இருக்கும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் சீன்ஸும் இல்லாமல் நேச்சுரலாக மக்கள் வாழ்கிற இடத்துல எப்படி இருக்குமோ அதை அப்படியே பிரதிபலிச்சிருப்பாங்க. குடோஸ் டு எவ்ரி ஆக்டர்ஸ். அனுப்பமாக இருக்கட்டும், லாலா இருக்கட்டும், ராஜியா இருக்கட்டும், எல்லாருமே அவங்க ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. எமோஷனல் அண்ட் சென்டிமெண்ட் சீன்ஸ் ரொம்ப அழகாக ஒர்க் ஆயிருந்துச்சு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ டெஃபினட்டாக தீபாவளி வின்னர்னு சொல்லலாம். இன்னமும் கூட பாண்டியராஜா vs கந்தசாமி அந்த பேட்டிலோட சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓவரால் பைசன் எப்படி ப்ரோ இருக்கு? கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் ஒரு பியூட்டிஃபுல் ஆர்ட் செதுக்கியிருக்காங்க. குடோஸ் டு மாரி செல்வராஜ் அண்ட் டீம்.